வெல்கம் டு பிலிபுக். திஸ் இஸ் மோகனா லோகநாதன். இன்னைக்கான ஆர்டிகல் செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆவரேஜஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக்னு சொல்லலாம் ஆப்டிடியூட்லயே. பிகாஸ் ஆப்டிடியூட்ல ஒரு சில பேசிக் டாபிக்ஸ் இருக்கு, அதாவது ரிசர்ச் டாபிக்ஸ் இருக்கு. நம்பர் சிஸ்டம், எல்சிஎம், ஆவரேஜஸ், பர்சன்டேஜ், ரேஷியோ, ப்ரொபோர்ஷனல், டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ். இந்த 6 டாபிக்ஸ் பேஸ் பண்ணி தான் ரிமைனிங் ஆப்டிடியூட் டாபிக்ஸ் இருக்கு. ஸோ இப்படி பார்க்கும்போது ஆவரேஜஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்டான டாபிக். பிகாஸ் இதை பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு. நீங்க ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ்ல ஆவரேஜஸ் கான்செப்ட் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இருக்கும். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்லயே ஆவரேஜஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி எல்லா டாபிக்லயுமே எங்கேயாவது ஒரு இடத்துல ஆவரேஜஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். ஸோ இப்போ நீங்க இந்த டாபிக்ல ஃபெமிலியரா இருக்கிறதுதான் அங்க ஆவரேஜஸ்னு வரும்போது உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆவரேஜஸ்னா என்ன? ஸோ ஆவரேஜஸ்னா என்ன? சம் ஆஃப் த அப்சர்வேஷன் divided by total number of observations. So sum of the observation உங்களோட கொடுத்திருக்க வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு அண்ட் எத்தனை வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களோ அதனால டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜ் கிடைச்சிடும். அப்போ ஆவரேஜ்க்கு அதர் நேம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கு. அதர் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. மீன்னாலும் ஆவரேஜ்னாலும் சேம் தான், டிஃப்ரெண்ட் கிடையாது. ஸோ மீனை பொறுத்த வரைக்கும் 3 டைப்ஸ் ஆஃப் மீன் இருக்கு. அரித்மெட்டிக் மீன், ஜியோமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன் அப்படின்ட்டு. பட் உங்களுக்கு இந்த டாபிக்ல நம்ம கவர் பண்ணக்கூடியது அரித்மெட்டிக் மீன். ஒவ்வொரு மீனையும் ஒவ்வொரு ஆவரேஜுமே எப்ப எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரீசன்ஸ் இருக்கு. இப்போ நார்மல் கொஸ்டின்ஸ்ல அரித்மெட்டிக் மீன் எடுக்கும். ஹார்மோனிக் மீன் அப்படிங்கிறது எங்க எடுக்கும் அப்படின்னா டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் கான்செப்ட்லயும் டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட்லயும் ஹார்மோனிக் மீன் எடுக்கும். அந்த டாபிக் போகும்போது ஹார்மோனிக் மீன்லாம் என்ன, ஏன் அதை எடுக்கிறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஆவரேஜ்னா என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ ஆவரேஜஸ்ல உங்களுக்கு டோட்டலா எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? 3 டேர்ம்ஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆவரேஜ், செகண்ட் டேர்ம் சம் வேல்யூ, தேர்ட் டேர்ம் டோட்டல் நம்பர்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த 3 டேர்ம்ஸ்ல ஏதாவது 2 டேர்ம்ஸ் நோனா கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு டேர்ம் மட்டும்தான் நீங்க கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த ஆவரேஜ் கொடுத்துட்டு டோட்டல் நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சம் நீங்க கால்குலேட் பண்ணணும். இதுவே நம்பர்ஸ் டோட்டல் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு உங்களுக்கு ஆவரேஜ் கால்குலேட் பண்ண சொல்லியும் கேட்கலாம். இதுலயும் ஷார்ட் கட்ஸ்ல போட முடியும். நிறைய ஷார்ட் கட்ஸ் இருக்கு ஆவரேஜ் சால்வ் பண்ண. இந்த ஆவரேஜஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஒரு 4 கேட்டகரியா ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரியில பேசிக் லெவல் கொஸ்டின்ஸ், செகண்ட் அண்ட் தேர்ட் கேட்டகரி பாத்தீங்கன்னா ஒரு மாடரேட் லெவல் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபோர்த் கேட்டகரியில ஹார்ட் லெவல் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு கேட்டகரியா நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு வீடியோல ஒவ்வொரு கேட்டகரியா நம்ம பார்க்கலாம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரியில பேசிக் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோல நம்ம கவர் பண்ணிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், find the average of 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இந்த கொஸ்டினுக்கு ஆவரேஜ் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. இதுக்கு நீங்க அந்த ஃபார்முலா ஆவரேஜ் which is equal to sum of the observations divided by total number of observations, அதாவது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு divided by how many numbers இருக்கு? 9 numbers இருக்கு. ஸோ இப்போ 9 டிவைட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ எப்போதான் இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணாம ஆவரேஜ் சால்வ் பண்ண முடியும்னா ஃபர்ஸ்ட் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த சென்டர் நம்பர் என்னவோ அதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆவரேஜ். சோ இந்த கொஸ்டின்ல டோட்டலா 9 நம்பர்ஸ் இருக்கா? அப்ப லெஃப்ட் சைடு ஒரு 4 நம்பர்ஸ் விட்டுருங்க, ரைட் சைடு ஒரு 4 நம்பர்ஸ் விட்டுருங்க. சென்டர்ல என்ன நம்பர் இருக்கு? 5. சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 5. சோ ஆவரேஜ் இஸ் 5. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 23, 24, 25, 26, 27. இதுவுமே கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ், அதாவது தொடர்ந்து இருக்கக்கூடிய நம்பர்ஸ். சோ இதுக்கும் அதே மெத்தட் தான். அப்ப கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் வந்துச்சுனாலே சென்டர் நம்பர் என்ன இருக்கோ அதுதான் இந்த நம்பர்ஸ்க்கான ஆவரேஜா இருக்கும். அப்போ டோட்டலா 5 நம்பர்ஸ் இருக்கா? அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு 2 நம்பர்ஸ், ரைட் ஹேண்ட் சைடு ஒரு 2 நம்பர்ஸ் இருக்கு. சென்டர்ல இருக்கக்கூடிய நம்பர் என்ன? 25. சோ ஆவரேஜ் ஃபார் திஸ் ஒன் இஸ் 25. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, 3, 6, 9, 12, 15, 18. பட் இது கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் ஆனா கிடையாது. பட் ஆனா டிஃபரன்ஸ் 2 நம்பர்ஸ் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பாருங்க சேமா இருக்கும். 3க்கும் 6க்கும் நடுவில் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும்? 3. அண்ட் 6க்கும் 9க்கும் டிஃபரன்ஸ் என்ன? 3. 9க்கும் 12க்கும் டிஃபரன்ஸ் என்ன? அதே 3. 12க்கும் 15க்கும் டிஃபரன்ஸ் என்ன? 3. 15க்கும்
18க்குமான டிஃபரன்ஸ் என்ன 3. சோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ நம்பர்ஸ் சேமா இருக்கு அப்படின்னா இந்த சீரீஸ்க்கும் நீங்க இதே ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணலாம். இதுலயும் சென்டர்ல என்ன நம்பர் இருக்கோ அதுதான் இந்த கொஸ்டின்கான ஆன்சரா இருக்கும். அப்ப இந்த நம்பர்ஸ்க்கான ஆவரேஜ் என்னன்னு கேட்டாங்கன்னா டோட்டலா எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 2, 4, 6 நம்பர்ஸ் இருக்கு. அப்ப சென்டர் நம்பர் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். சிங்கிள் நம்பர் இருந்தா நம்ம சென்டர்னு எடுத்திருக்கோம். நீங்க சென்டர் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியாது. சோ அதனால நீங்க என்ன பண்ணலாம், லாஸ்ட்ல ஒரு 2 நம்பர்ஸ் விட்டுருங்க, ஃபர்ஸ்ட்ல ஒரு 2 நம்பர்ஸ் விட்டுருங்க. விட்டுட்டு சென்டர்ல ஒரு 2 நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. சென்டர்ல இருக்க 2 நம்பர்ஸ் என்ன? 12, 9. ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை 2 போட்டுருங்க. அப்ப 12 9 ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? 21 வரும். 21 divided by 2 என்ன? 10.5. So answer for this question is the average is 10.5. இதுக்கும் நீங்க எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 6ன்னு போட்டு கால்குலேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. சென்டர்ல இருக்கக்கூடிய 2 நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க, ஆட் பண்ணுங்க, 2 டிவைட் பண்ணுங்க, you will get that answer. Next question. 1, 3, 5, 7, 9, 11, 13. இங்கேயும் அதேதான். சோ ரெண்டு நம்பர்ஸ் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னவா இருக்கு? சேமா இருக்கு. 2. இங்கேயும் டிஃபரன்ஸ் என்ன? 2. இங்கேயும் டிஃபரன்ஸ் என்ன? 2. 2, 2. சோ இந்த மாதிரி சேம் டிஃபரன்ஸ் இருந்தாவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், சென்டர்ல ஒரே ஒரு நம்பர் இருந்தா அதை நீங்க ஆவரேஜா எடுத்துக்கலாம். இல்ல சென்டர்ல ஒரே நம்பர்ஸ் இல்ல அப்படின்னா சென்டர்ல இருக்கக்கூடிய 2 நம்பர்ஸ் எடுத்து அதுக்கு ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டீங்கன்னா ஆவரேஜ் கிடைச்சிடும். அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7 நம்பர்ஸ் இருக்கு. 7 நம்பர்ஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட்ல ஒரு 3 நம்பர்ஸ் விட்டுருங்க, லாஸ்ட்ல இருந்து ஒரு 3 நம்பர்ஸ் விட்டுருங்க. சென்டர்ல என்ன நம்பர் இருக்கு? 7. So, இந்த கொஸ்டினுக்கான ஆவரேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 7. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணி பாருங்க. சேம் 2, 2 தான் டிஃபரன்ஸ் இருக்கு. சோ அப்ப 2, 4, 6, 8, 9 நம்பர்ஸ் இருக்கு. 9 நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா 4 நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட்ல ஒரு 4 நம்பர்ஸ் வச்சுங்க, லாஸ்ட்ல ஒரு 4 நம்பர்ஸ் எடுத்துங்க. சென்டர்ல என்ன நம்பர் இருக்கு? 10. சோ ஆவரேஜ் இஸ் 10. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 2, 2 தான். 2, 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப டிஃபரன்ஸ் 2. How many numbers? 2, 4, 6 numbers இருக்கு. 6 numbers இருந்தா நீங்க 3, 3 விட்டீங்கன்னா சென்டர்ல எந்த நம்பருமே கிடையாது. சோ இந்த மாதிரி கேசஸ் வரும்போது என்ன பண்ணுவோம், சென்டர்ல 2 நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. லெஃப்ட் சைட்ல 2 விட்டுட்டு லாஸ்ட்ல ஒரு 2 வச்சுட்டு சென்டர்ல இருக்க 2 நம்பர்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா என்ன வரும்? 58 வரும். 58 2ஆல டிவைட் பண்ணுங்க, 29. சோ இந்த கொஸ்டினுக்கான ஆவரேஜ் 29. சோ இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் வந்தாலும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் சேமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணலாம். அதாவது சென்டர்ல இருக்க நம்பர்ஸ் ஆவரேஜா இருக்கும். சென்டர்ல சிங்கிள் நம்பர் இல்லைன்னா 2 நம்பர்ஸ் எடுத்து ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டீங்கன்னா அதுதான் உங்க கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸாவும் வரல அண்ட் டிஃபரன்ஸ் சேமாவும் வரல அப்படின்னா எப்படி ஆவரேஜ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். சோ நார்மலா கொஸ்டின்ஸ் இப்படிதான் இருக்கும். ஆவரேஜ் ஃபைண்ட் தி ஆவரேஜ் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 30 and 50. அதாவது 30க்கும் 50க்கும் இடைப்பட்ட பகா எண்களின் சராசரி காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர்னா என்னன்னு தெரியும். வாட் இஸ் பிரைம் நம்பர்? பிரைம் நம்பர்னா a number which is divisible by 1 and itself. அதாவது ஒரு நம்பர் ஒன்னாலையும் பன்னாலையும் மட்டும் டிவைட் ஆச்சு அப்படின்னா அது ஒரு பிரைம் நம்பர். வேற எந்த நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடிய கூடாது. சோ அப்ப 2ங்கிறது பிரைம் நம்பரா? 2ங்கிறது எந்தெந்த நம்பர்ஸால டிவைட் ஆகும்? 1ஆல டிவைட் ஆகும் அண்ட் 2ஆல டிவைட் ஆகும். 3ங்கிறது எந்தெந்த நம்பரால டிவைட் ஆகும்? 3 1 வகுக்கும், 3 வகுக்கும். 4ங்கிறது எந்தெந்த நம்பர்ஸால டிவைட் ஆகும்? 1ஆல டிவைட் ஆகும், 2ங்கிற நம்பரும் 4 டிவைட் பண்ணும், 4ங்கிற நம்பராலையும் டிவைட் ஆகும். பட் இங்க பாருங்க 4க்கு எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்கு? 1, 2, 3. 3 ஃபேக்டர்ஸ் இருக்கு. 3 நம்பர்ஸால டிவைட் ஆகும். பட் ஆனா பிரைம் நம்பர்ஸ்னா 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும். அதாவது 1ஆலையும் 1ஆல மட்டும்தான் டிவைட் ஆகும். வேற எந்த நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடாது. பட் 4ங்கிறது 2ஆல டிவைட் ஆகுறதுனால இது பிரைம் நம்பர் கிடையாது. சோ இதுதான் பிரைம் நம்பருக்கான டெஃபினிஷன். Let's see the question. இந்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க? 30க்கும் 50க்கும் நடுவுல இருக்கக்கூடிய பிரைம் நம்பர்ஸ் என்னென்ன? அந்த நம்பர்ஸ்க்கு ஆவரேஜ் கால்குலேட், சராசரி கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. அப்ப 30க்கும் 50க்கும் நடுவுல இருக்கக்கூடிய பிரைம் நம்பர்ஸ் என்னென்ன இருக்கு? 31,
33 பிரைம் நம்பர் கிடையாது. ஏன்னா 33ங்கிறது எதால டிவைட் ஆகும்? 3 ஆல டிவைட் ஆகும். ஸோ அதனால 33 பிரைம் நம்பர் கிடையாது. 35ம் கிடையாது. 37, 39 பிரைம் நம்பரா? பிரைம் நம்பர் கிடையாது. பிகாஸ் இது எதால டிவைட் ஆகும்? 3 ஆல டிவைட் ஆகும். 1 3s are 13 3s are 39 வரும். அடுத்து 41, நெக்ஸ்ட் பிரைம் நம்பர் 43, நெக்ஸ்ட் 47. 49 பிரைம் நம்பர் கிடையாது. பிகாஸ் இது எதால டிவைட் ஆகும்? 7 ஆல டிவைட் ஆகும். 7 7s are 49. ஸோ இப்போ எவ்வளவு பிரைம் நம்பர்ஸ் இருக்கு? 5 பிரைம் நம்பர்ஸ் இருக்கு. 30க்கும் 50க்கும் நடுவில் என்னென்ன நம்பர்ஸ்? 31, 37, 41, 43, 47. இப்போ நீங்க என்ன பண்ணணும்? ஆவரேஜ் கால்குலேட் பண்ணணும். கொடுத்திருக்க எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுங்க. 31, 37, 41, 43, 47 ஆட் பண்ண என்ன வரும்? 10, 11, 18, 19க்குனா 9 வரும். தென் ரிமைண்டர் 1, 5, 9, 13, 16, 19. அப்ப ஆட் பண்ணா 199 வருது. டிவைடட் பை எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 2, 4, 5 நம்பர்ஸ் இருக்கு. அப்ப 5 ஆல டிவைட் பண்ணுங்க. 1 5s are 5, 3 5s are 15. தென் ரிமைண்டர் என்ன வரும்? 15னா 19 இருக்கு. 19ல 15 போச்சுன்னா ரிமைண்டர் 4 வரும். ஸோ 4 அகைன் என்ன ஆகும்? 4 வந்துச்சுன்னா 9 5s are 45. 9 5s are 45. ஸோ ரிமைண்டர் என்ன வரும்? 4 வரும். அப்ப 39 வச்சுட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சு 4 வரும். 4 கூட வச்சு ஆட் பண்ணிங்கன்னா 8 5s are. அப்ப ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு என்ன வரும்? 39.8. ஆப்ஷன் பி. Next question. Find the average of all the numbers between 6 and 34 which are divisible by 5. அதாவது 6க்கும் 34க்கும் இடைப்பட்ட 5ஆல் வகுப்படும் எண்களின் சராசரி காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப 6க்கும் 34க்கும் நடுவுல 5ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்னு எழுதுங்க பார்க்கலாம். 10, 15, 20, 25, 30. 35 வராது. பிகாஸ் அவங்க கேட்டிருக்கிற 34க்குள்ள அப்படின்னு இருக்காங்க. அப்ப 35 வராது. ஸோ இப்ப டோட்டலா எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு? 5 நம்பர்ஸ் இருக்கு. ஸோ ஆவரேஜ் அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணும்? இந்த 5 நம்பர்ஸ்லயும் ஆட் பண்ணும். ஆட் பண்ணா என்ன வருது? 100 டிவைடட் பை டோட்டலா எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 5 நம்பர்ஸ். 1 5s are 20, 5s are 100. ஸோ ஆவரேஜ் இஸ் 20. பட் இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் இந்த நம்பர்ஸ் செக் பண்ணி பாருங்க. ஒரு நம்பருக்கு இன்னொரு நம்பருக்கு நடுவுல எவ்வளவுதான் டிஃபரன்ஸ் இருக்கு? 5 தான் இருக்கு. 5 5 5 5. சோ அப்ப 5 டிஃபரன்ஸ் இருக்கு. டிஃபரன்ஸ் சேம் மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்? சென்ட்ரல் இருக்க நம்பரை ஆவரேஜ்ல எடுத்துக்கலாம். சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்றது 20 பார்த்தோம்னே உங்களால ஆன்சர் பண்ணிக்க முடியும். Next question. The average of the 2-digit number which remain the same when the digits interchange their positions is. அதாவது ஒரு 2-digit நம்பர். இப்போ இதுதான் 2-digit நம்பர்னா 1 பிளேஸ்ல இருக்கக்கூடிய நம்பரை 10th பிளேஸ்க்கும் 10th பிளேஸ்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 1 பிளேஸ்க்கும் சேஞ்ச் பண்ணாலும் அந்த நம்பரோட வேல்யூ சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்படி இருக்க நம்பர்ஸோட ஆவரேஜ கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு? 11. 11ங்கிறதுல 1 பிளேஸ்ல இருக்கக்கூடிய நம்பரை 10 பிளேஸ்க்கும் 10 பிளேஸ்ல இருக்கக்கூடிய 1 பிளேஸ்க்கும் இன்டர்சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா நம்பரோட வேல்யூ சேஞ்ச் ஆகுமா? சேஞ்ச் ஆகும். சேம் 11 தான் இருக்கும். அப்ப இதே மாதிரி என்னென்ன 2 டிஜிட்ஸ் நம்பர் இருக்கு? 11, 22, 33, 24, 55, 66, 77, 88, 99 அவ்வளவுதான் இருக்கு. சோ இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆவரேஜ் என்னன்னு கேக்குறாங்க. இந்த நம்பர்ஸ்க்கான ஆவரேஜ் என்ன? யாராவது டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. பாஸ் பண்ணிக்கிட்டு கூட ஒரு 2 செகண்ட்ஸ்ல ஆன்சரை சால்வ் பண்ண முடியும். என்ன இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்? எனிவன்? எஸ், கரெக்ட் ஆன்சர் என்னன்னா 55. பிகாஸ் இந்த 2 நம்பர்ஸ்க்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பாருங்க சேமா இருக்கும். 11, எங்கேயும் 11. இந்த 2 நம்பர்ஸ்க்கான டிஃபரன்ஸ் 11 தான். இங்கேயும் 11, 11, 11, 11, 11. சோ இந்த மாதிரி சேம் டிஃபரன்ஸ் இருந்தா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? சென்ட்ரல் இருக்க நம்பரை ஆவரேஜா எடுத்துக்கலாம். அப்ப சென்ட்ரல் இருக்க நம்பர் இது 55. So average for this question is 55.
அப்ப ஃபார்முலா படி சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஃபார்முலா படி சால்வ் பண்ணா நீங்க என்ன பண்ணணும்? எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணா என்ன வரும்? 9 plus 8 17 plus 7 24 24 plus 6 30 35 39 42 44 45 க்கு 5 வரும். then remainder 4. அப்ப 9 plus 4 என்னது? 13 13 plus 8 21 21 plus 7 28 34 39 43 46 48 49. அப்ப 495 வருது. ஆட் பண்ணிக்கலாம். டோட்டலா இதுல எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 9 நம்பர்ஸ் இருக்கு. அப்ப 9 ஆல டிவைட் பண்ணுவீங்க. சேம் தான். 1 9s are 9. 5 9s are என்ன வரும்? 45. ரிமைண்டர் 4 வரும். again 45 ஆகும். அப்ப 5 9s are 45. So answer என்னது? 55. பட் நீங்க questions once again டைம் எடுத்து பாருங்க. பார்த்துட்டு டிஃபரன்ஸ் இந்த மாதிரி சேமா இருந்துச்சு அப்படின்னா சென்ட்ரல் இருக்க நம்பர் தான் இதுக்கான ஆவரேஜ். நெக்ஸ்ட் கொஸ்டின். ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க, எவ்வளவு நம்பர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி பார்த்து சொல்லிட முடியும், ஆவரேஜ் கால்குலேட் பண்ண சொன்னாங்க. பட் இந்த கொஸ்டின் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டு ஒரு நம்பர் மிஸ் ஆயிருக்கு, அந்த நம்பரோட வேல்யூ என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. So a student was asked to find the arithmetic mean of numbers 3, 11, 7, 9, 15, 13, 8, 19, 17, 21, 14 and x. xங்கிறது ஒரு நம்பர். இந்த நம்பர் என்னன்னு தெரியல, பட் இதுவும் இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நம்பர். He found the mean to be 12. அப்ப இவன் இது எல்லாத்துக்கும் ஆவரேஜ் கால்குலேட் பண்றான், சராசரி எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிட்டான் 12. அப்போ இந்த எக்ஸ்ங்கிற பிளேஸ்ல என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ மீன்கிறதும் நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்கோம், ஆவரேஜ்க்கு என்னோட நேம் என்ன? மீன். அப்ப இதுவும் சராசரி தான். அப்ப ஆவரேஜ்க்கான ஃபார்முலா என்ன? சம் ஆஃப் த அப்சர்வேஷன் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். அப்ப ஆவரேஜ் கொடுத்துட்டோம் எவ்வளவு? 12. சம் ஆஃப் த அப்சர்வேஷன்ஸ், இங்க இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்க, பிளஸ் எக்ஸோட ஆட் பண்ணி சொல்லணும். இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 137 வருது, பிளஸ் எக்ஸ். ஏன்னா எக்ஸ்ங்கிறது ஒரு நம்பர், இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். டிவைடட் பை டோட்டலா எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. எக்ஸ்ங்கிறது ஒரு நம்பர், அப்ப இதோட 12 நம்பர்ஸ் இருக்கு. சோ ரைட் ஹேண்ட் சைட் டினாமினேட்டர்ல இருந்தா லெஃப்ட் ஹேண்ட் சைட் போகும்போது என்ன ஆகும்? மல்டிபிள் ஆகும். அப்ப 12 into 12 என்ன வரும்? 140, which is equal to 137 plus x. அப்ப 144. இந்த 137 இந்த சைட் போகும்போது என்ன ஆகும்? மைனஸ் ஆகும், பிளஸ் இருக்கிறதுனால minus 137, which is equal to x. So x ஓட வேல்யூ என்ன? 7. So answer for this one is 7. அப்ப மிஸ் ஆயிருக்க நம்பர் 7. Okay, next question. Last question. The average of 2, 7, 6 and x is 5. அதாவது 2, 7, 6 மற்றும் x இன் சராசரி 5 மற்றும் 18, 1, 6, x and y இன் சராசரி 10 கொடுத்துட்டாங்க. அப்ப what is the value of y? Previous question வரையலாம். First இந்த ஒன்னை மட்டும் எடுத்து x ஓட வேல்யூ என்னன்னு கால்குலேட் பண்ணுங்க. x ஓட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அதே மாதிரி மறுபடியும் ப்ரொசீட் பண்ணி y ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் எவ்வளவு கொடுத்தாங்க? இந்த 4 நம்பர்ஸ்க்கான ஆவரேஜ் என்ன? 5. ஆவரேஜ் ஃபார்முலா என்ன? ஆவரேஜ் which is equal to sum of the numbers divided by total numbers. இப்ப ஆவரேஜ் எவ்வளவு? 5 கொடுத்துட்டாங்க. Sum of the numbers add பண்ணுங்க. 2 plus 7 plus 6 எவ்வளவு? 13, 15. 15 plus xங்கிறது ஒரு நம்பர் தான், அதுக்கும் சேர்த்து கால்குலேட் பண்ணும்போது ஆவரேஜ் 5 வருது. அப்ப டோட்டலா எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு? 1 2 3 4 நம்பர்ஸ் இருக்கு. அப்ப டிவைடட் பை 4. அப்ப மல்டிபிள் பண்ணா என்ன ஆகும்? 20 equal to 15 plus x. அப்ப 15 இங்க பிளஸ்ஸா இருக்கு, இந்த சைடு வந்தா என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். அப்ப 20 minus 15 என்ன வரும்? 5, which is equal to x. இப்போ உங்களுக்கு x ஓட வேல்யூ தெரியும். அப்ப நெக்ஸ்ட் இதே மாதிரி ப்ரொசீட் பண்ணலாம். 18, 1, 6, x, y. இதோட ஆவரேஜ் எவ்வளவுன்னு எனக்கு தெரியும், 10 தெரியும். x ஓட வேல்யூ நான் ஃபைண்ட் பண்றேன். x ஓட வேல்யூ 5. அப்போ y ஓட வேல்யூ இப்ப ஆவரேஜ் 10. சம் பண்ணுங்க, இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன ஒரு 18 plus 1 plus 6 plus 5
30 plus y இதோட டோட்டலா எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு 1 2 3 4 5 நம்பர்ஸ் இருக்கு ஸோ இதோட weight 5 இந்த 10 இந்த 5 இந்த சைடு போகும்போது மல்டிபிள் ஆகும் 10 into 5 என்ன வரும் 50 which is equal to 30 plus y அப்ப இந்த 30 இந்த சைடு போகும்போது என்ன ஆகும் மைனஸ் ஆகும் அப்ப 50 minus 30 which is equal to y so y equal to 20 so answer for this question is 20 so இதுதான் பேசிக் லெவல்ல கேட்கக்கூடிய questions next பார்ட்ல மாடரேட் லெவல் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு டாபிக்ல டவுட்ஸ் இருக்கு ஒரு பர்டிகுலர் கொஸ்டின் எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா அந்த கொஸ்டினை நீங்க கமெண்ட் பண்ணுங்க அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை முடிஞ்சா ஒரு ஷார்ட்ஸாவோ லென்த்தியா இருந்துச்சுன்னா ஒரு வீடியோவோ அப்லோட் பண்ணலாம் அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு டாபிக்ஸ் வேணும் ஸ்பெசிபிக்கா இந்த டாபிக் எடுங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த டாபிக் உள்ள நேமையும் நீங்க அந்த டாபிக்கையும் கமெண்ட் பண்ணுங்க அந்த டாபிக்கும் நெக்ஸ்ட் வீடியோவோ அப்லோட் பண்ணுவோம் தேங்க்யூ